கயலுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே இப்போ தான் முடிஞ்சது. அதே மாதிரி வந்து இப்போனா இந்த ஒரு போட்டியில் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிருந்தாங்க. அதுவும் ஜெயிக்கக்கூடாதுன்னு பல பேர் போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இப்போனா எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சது மட்டும் இல்லாமல் நம்ம கயலுக்கு வந்து இப்போனா அந்த 5,00,000 ரூபா பணமும் கிடச்சிருச்சு. அடுத்ததாக வந்து இப்போனா இந்த இடத்துல நம்ம மூர்த்திக்காக அந்த ஒரு ஹோட்டலை ஆரம்பிக்கவும் போகிறாங்க. முன்னாடி வந்து இப்போனா இல்லை வேணாம், இது வந்து இப்போனா எழில் தம்பி இந்த இது வந்து இப்போனா ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் கயல் என்ன வந்து இப்போனா சத்தியம் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அதாவது மூர்த்தியை கண்டிப்பாக வந்து போயின்னா அந்த ஹோட்டலை வாங்க வச்சு அதுக்கு வந்து போயின்னா நான் இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதனால் வந்து போயின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க வளர்ந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மூர்த்தியும் வந்து போயின்னா சீக்கிரமாக இங்கே வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மூர்த்தியும் வந்ததுக்கப்புறமா வந்து போயின்னா இந்த ஒரு இது வேணாம், அதாவது இந்த ஹோட்டல் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆனால் அந்த ஒரு டைமில் இங்கே பாரு மூர்த்தி, என் தலைமையில சத்தியம் பண்ணியிருக்கேன், நீ வந்து போயின்னா இந்த விஷயத்தை மறந்துடாத, கண்டிப்பாக இந்த ஹோட்டலை நீ நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ எங்கேயும் போய் அடிமையாலாம் இனிமேல் வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ஹோட்டலை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிற ஒன்றை மட்டும் வந்து இப்போ நீ யோசி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.